இந்த எபிசோடில் நாம இயக்குனர் மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித்குமார் நடித்து வெளிவந்திருக்கிற விடாமுயற்சி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, நாயகன் அஜித்தும் நாயகி த்ரிஷாவும் காதலித்து திருமணம் செய்து கொள்கிறாங்க. 12 வருடம் ஆன நிலையில் த்ரிஷா அஜித்திடமிருந்து விவாகரத்து கேட்குறாங்க. விவாகரத்து தர மறுக்கும் அஜித் ஒரு கட்டத்தில் த்ரிஷாவுக்கு வேறு ஒருவருடன் தொடர்பு இருப்பதை அறிந்து விவாகரத்துக்கு சம்மதிக்கிறார். ஒரு நாள் த்ரிஷா தன் தாய் வீட்டிற்கு போக நினைக்கிறாங்க. அதற்கு அஜித் தன் காரில் கொண்டு வந்து வரணும்னு சொல்கிறாரு. இருவரும் காரில் போகும்போது எதிர்பாராத விதமாக த்ரிஷா காணாமல் போகிறாங்க. இறுதியில் அஜித் த்ரிஷாவை கண்டுபிடித்தாரா, த்ரிஷாவுக்கு என்ன ஆனது? இதாங்க அந்த படத்தோட மீதி கதை. படத்தில் நாயகன் நடிச்சிருக்கும் அஜித் அஸ்தலா நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறான்னு சொல்லலாம். த்ரிஷாவிடம் காதல், த்ரிஷா காணாமல் போன பின்பு பதட்டம், பரிதவிப்பு, த்ரிஷாவை காப்பாற்ற போடுவது என நடிப்பில் மிரட்டி இருக்கிறார். குறிப்பாக நடனம், ஆக்ஷனில் கவனிக்க வச்சிருக்கிறாருன்னு சொல்லலாம். நாயகன் நடித்திருக்கும் த்ரிஷா அழகாக வந்து அளவான நடிப்பை கொடுத்திருக்கிறாங்க. வித்தியாசமான வேடத்தில் நடிச்சிருக்காங்க ரெஜினா. வில்லத்தனத்தில் மிரட்டியிருக்கிறாரு அர்ஜுன். கதாபாத்திரத்தை உணர்ந்து நடித்திருக்கிறாரு ஆரவ். அணிவத்தி இசையில் பாடல்கள் தாளம் போட வைக்குது. இரண்டாம் பாதி பின்னணி இசையில் மிரட்டியிருக்கிறாரு நிரவ் ஷா, ஓம் பிரகாஷ் ஆகியோரின் ஒளிப்பதிவு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். கடத்தல், பணம் பறிக்கும் கும்பலை மையமாக வைத்து படத்தை இயக்கியிருக்கிறார் இயக்குனர். முதல் பாதி திரைக்கதை மெதுவாக செல்வது பலகீனமாக இருக்குது. முதல் பாதியில் திரையில் வருபவர் அதிகம் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. இரண்டாம் பாதி திரைக்கதையில் கொஞ்சம் விறுவிறுப்பை கொடுத்திருக்கிறார். கார் சண்டை காட்சி மிகவும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம்.